இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இது நல்லா மேலே மொறுமொறுனும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். 1 கப்பு புழுங்கல் அரிசி, அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து, ரெண்டையும் நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் 1/2 மூடி, மல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம துருவின தேங்காயை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கொரகொரப்பாக கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி 1 துண்டு, 3 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் எதுவும் சேர்க்கல, மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் பச்சை மிளகோடு சேர்த்து இதோட கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தும் 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா ஒரு 3 டைம் கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெங்காயம், இதெல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டிருக்கேன். மல்லி இலை ஒரு 1/2 கப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து இதோட உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி போட்டும் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லை தட்டியும் நம்ம அடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். அரிசியும் உளுந்தும் அரைக்கல, கம்மியாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். உடனே நம்ம கரண்டி உள்ள விட்டு திருப்பக்கூடாது, அதுவே மேலே எலும்பி வரும். அப்போ நம்ம கரண்டி வச்சு திருப்பிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடை சைஸ்லேயும் தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில் வச்சு
நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுவே பாருங்கள் புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வரும். இப்போ நம்ம இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் போட்டு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப உள்ளார நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுனும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.